வேலை பெற்று வாழ்விலே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். தலைவர்கள், தொண்டர்கள், கொடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு. ஒரு புள்ளியில இணைப்பது மட்டுமல்ல, காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காவல்துறை நண்பர்கள் 14 தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க. இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல. அதே காக்கியோடைய அணிந்திருக்கின்றேன், அவருடைய உப்பை நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா தமிழகத்தில் நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டி காட்டுறோம்? நீங்க பாருங்க, 2023-24 போன ஆண்டு பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை, கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை. நீங்க பாருங்க எப்படி ஒரு காவல்துறை பணி செய்யறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க ஐயா. இன்னைக்கு சென்னையிலே முதலா தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன், அந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு சென்னையில் பிரஸ் மீட் மத்தியானம் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், காவல்துறையை பொறுத்தவரை செலக்ஷன் ப்ராசஸ்ல அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷனே கிடைக்காது. உங்க மேல எஃப்ஐஆர் இருந்தாலும் செலக்ஷன் கிடையாது. அந்த 20 பசங்க இன்னைக்கு சென்னை பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் போட்டு பேசுறாங்க. எனக்கே ஆச்சரியம், எவ்வளவு தைரியம் அந்த பசங்களுக்கு. இதை காரணமா வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே. அந்த பசங்க சொல்றது, எங்களுக்கு வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க, நீங்க போன ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல, போன ஆண்டு கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல, எப்படி ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆவதை நாம யாருமே தள்ளி போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு. ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை. கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல, இரவு நம்மளை பார்க்க முடியல. ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட 4-5 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது. பாதி நேரம் பந்தோபஸ்து, ஆர்ப்பாட்டம், முதலமைச்சர் வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, ஈரோட்டுக்கு போங்க, திருப்பூருக்கு போங்க, பாதி நேரம் இந்த வேலை தான். அப்ப என்ன ஆகுதுங்க, குற்றச்செயலில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுப்பது முடியவில்லை, கவனம் கொடுக்க முடியல. குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியல. அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தா, குற்றச்செயல்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தால், ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு 8 மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும்? அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் சேர்த்தி தாங்க ஐயா. ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க, மற்ற கட்சியை போல திமுக 4 திட்டினாங்க, கிளம்பிட்டாங்க, அது கிடையாது. காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் புதுசா எடுங்க.